வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கப் போவது யார் என்ற பெரும் எதிர்பார்ப்பு நீடித்து வருகிறது. இந்த சூழலில் சாணக்யா நடத்திய கருத்துக்கணிப்பு முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் விஜய், ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, சீமான் என 4 பிரதான முதலமைச்சர் வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளனர். இன்னும் தெளிவாகச் சொல்ல வேண்டுமெனில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தனித்து நிற்கும் நாம் தமிழர் கூட்டணியை கட்டமைக்க ஆர்வம் காட்டி வரும் தமிழக வெற்றிக் கழகம் என போட்டி உருவாகியுள்ளது. நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஏராளமான கட்சி தலைவர்கள் ஒரே மேடையில் ஏறி தங்கள் பலத்தை காண்பித்துவிட்டனர். தற்போதைய சூழலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிலை தான் குழப்பத்தில் தொடர்கிறது. ஏனெனில் விக்கிரவாண்டி மாநாட்டில் ஆட்சியில் பங்கு என்ற கவர்ச்சியூட்டும் அறிவிப்பை வெளியிட்டும் பெரிதாக எடுபடவில்லை. தாவேகா உடன் கைகோர்க்க எந்த ஒரு கட்சியும் முன்வரவில்லை. அதே சமயம் அதிமுகவில் இருந்து சில மூத்த தலைவர்களை தங்கள் வசமாக்கியுள்ளனர். ஒருவேளை இவர்கள் தனித்து நின்றாலும் அவருக்கான திரையுலக நட்சத்திர அந்தஸ்து, இளைஞர்கள், பெண்கள் மத்தியிலான ஈர்ப்பு, முதல் தலைமுறை வாக்காளர்கள் மற்றும் ஜென் Z தலைமுறையின் மாற்று அரசியல் பார்வை போன்றவை விஜய்க்கு சாதகமாக திகழ்கின்றன. இதனால் பிரதான திராவிட கட்சிகள் மற்றும் சீமானின் வாக்கு சதவீதத்தில் பெரிதும் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். அடுத்து திமுக கூட்டணி 33%, தாவேகா 22%, நாம் தமிழர் 7% என்று ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர். இதில் 2 விஷயங்கள் கவனம் பெறுகின்றன. அடுத்து விஜயின் தாவேகா முதல் தேர்தலிலேயே ஆட்சியை பிடித்துவிடும் என்கின்றனர். ஆனால் பல்வேறு கருத்துக்கணிப்புகளின் மூலம் ஓரளவு வாக்கு சதவீதத்தை பெறுவதற்கு தான் வாய்ப்பிருக்கிறது. மற்றபடி ஆட்சியை பிடிப்பது $1 மில்லியன் கேள்வி எனத் தெரிகிறது.